அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம் முன்னால் பெரிய கடல் போன்ற துன்பங்கள் வரலாம். நம் பின்னால் எதிரிகளான நோய்கள், மன அழுத்தங்கள் நம்மை பின்தொடரலாம். எதற்கும் வழியில்லாதது போல் தோன்றலாம். அந்த நேரத்தில்தான் இறைவனின் இந்த வார்த்தை நம்மை மீட்டெடுக்க வருகின்றது. விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள். இந்த இறை வார்த்தை உங்கள் வாழ்வில் இன்று நிறைவேறும். உங்களுடைய பயம், கவலை, கண்ணீர் அனைத்தையும் ஆண்டவர் தாங்கிக் கொள்கிறார். நீங்கள் அமைதியாயிருங்கள். பரிசுத்த ஆரோக்கிய இயேசு பாலனிடம் வல்லமை உள்ள ஜெபம். உங்களுடைய பாவங்களுக்கு மனம் வருந்துவதாக இயேசுவிடம் கூறுங்கள். இனிய இயேசு பாலனே, உம்மை நேசித்து ஆராதித்து உம்முடனே எனது துயரங்களை பகிர்ந்து கொள்ள தாழ்ச்சியுடன் வருகின்றேன். எனக்கு தேவையான உதவியை அன்புடன் தருவீர் என்னும் நம்பிக்கையுடன் வருகின்றேன். ஏனெனில் உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. பாவத்தினுடையவும் சாத்தானுடையவும் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை மீட்கும்படி எங்கள் மனித சுபாவத்தை எடுத்து எங்கள் மேல் உள்ள அன்பால் நீர் பலவீனர் போல் ஆனீர். உமது நன்மைத்தனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து தந்தாய். இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும். ஆயினும் என் மனதின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று நீர் மரண அவஸ்தைப்படும் போது சொன்னதையே நானும் சொல்கிறேன். சிறுவர்களுக்கு உமது அரசை தருவதாக வாக்களித்தீரே. சிறுமை நிறைந்த என்னை கண்ணோக்கும். எனது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவீராக. இவ்விதம் நான் நட்பில் உமது நண்பனாக வளர்வேன். உமது நட்பை பரகதியில் என்றென்றும் அனுபவிப்பேனாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று உங்கள் துயரங்கள் விலகும் நாள். உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் நாள். ஆண்டவர் உங்களுக்காக போரிடுகிறார். அஞ்சாதிருங்கள், நீங்கள் அமைதியாயிருங்கள்.